வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 113 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போது காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் தான் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல் ட்ரெண்ட் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் 140 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் இதில் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 113 ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 67 பாயிண்ட் கிட்ட நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருந்தது. லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடில் வந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு சின்னதாக ஒரு புல்லிஷ் கேண்டிலும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கண்டினியூவேஷன் தொடருமா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 317 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க்கு, ஐடி, ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜி, ஃபினான்ஷியல் சர்வீஸ், எஃப்எம்சிஜின்னு சொல்லி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் மொமெண்டம் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் மெட்டல் செக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் தான் பாசிட்டிவ் இதில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுமாரி ரியாலிட்டி மீடியாலாம் பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் இந்த ரேஞ்சில் தான் பாசிட்டிவ் மூமெண்ட்டமும் க்ளோஸ் ஆகிருக்கு. மற்ற இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டமும் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் மிட்கேப் பார்த்தோம்னா ஒரு 0.9% வரைக்கும் ஒரு 0.92 0.95% நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.95% நியர் டு 1% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு எந்த ஒரு நெகட்டிவ் சைடு இல்லாதனால கொஞ்சம் நல்லாவே போயிருக்கு மார்க்கெட். இன்னைக்கு புல் ட்ரெண்டில் போயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50ல் டாப் கெய்னர் யார் இருந்தது பார்த்தோம்னா ஹீரோ மோட்டர் கார்ப் தான். கிட்டத்தட்ட ஒரு 4.76% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுமாரி பஜாஜ் ஆட்டோ பாருங்கள் ஒரு 2.76ம், சன் ஃபார்மா 2.67, ஸ்ரீராம் ஃபினான்ஸு 2.19, அப்போலோ ஹாஸ்பிட்டல் 1.95. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் தான் போயிருக்கு. டாப் லூசரில் யாருன்னு பார்த்தோன்னா HCL டெக் தான். HCL டெக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.3% வரைக்கும் நெகட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுமாரி ஈட்டர்னல் அதாவது ஜொமோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% டவுன் சைட்லேயும், எஸ்பிஐ லைஃப், HDFC லைஃப், டாடா ஸ்டீலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி எஃப்ஐயோட ஆக்டிவிட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 கோடிக்கு எஃப்ஐ வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஏஐ பார்த்தோம்னா 1555 கோடிக்கு பையிங் சைடில் தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே பாருங்கள் நல்ல ஒரு பையிங் சைடில் தான் இருந்திருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போனது. நேற்றுக்கு பார்த்தோம்னா எஃப்ஐ நல்லாவே சேல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1614 கோடி சேல் பண்ணதுனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் போனது. இன்றைக்கி ஆப்போசிட்டு இவங்க எஃப்ஐ பையிங் சைடு வந்த உடனே மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே அப் ட்ரெண்டில் போயிடுச்சு. டிஏஐ கண்டினியூஸாக பை பண்ணிகிட்டே இருக்காங்க. எவ்வளோ தூரத்துக்கு பை பண்ண முடியுமோ பை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக சேல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஏறுறது இறங்குறது அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டுருக்கு. இன்னும் இந்த ட்ரேட் வார் வந்து இன்னும் முடியல. இந்த டேரிஃப் இது வந்து மோஸ்ட்லி இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. இப்போதைக்கு கோல்டு ரேட் பார்த்தோம்னா ஒரு 10 ரூபா குறைஞ்சிருக்கு. 22 கேரட் கோல்டு வந்து பாருங்கள் ஒரு 9145 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. 24 கேரட் கோல்டு 9977 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஆல்மோஸ்ட்டு 10,000 வந்து 24 கேரட் வந்து தொட்டுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிட்டே இருக்குது. ஏறுறது இறங்குறது இது மாதிரி தான் போய்ட்டுருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோல்டு அப்பர் சைடில் தான் இருக்குது. ஸோ கோல்டை முடிஞ்ச வரைக்கும் கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலாகவோ வாட் எவர் இஸ் பாசிபிள் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா சில்வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 115 ரூபா ரேஞ்சில் இருக்குது. சில்வர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போயிட்டே இருக்குது. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 116 117 போயிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இறங்கி இப்போ 115 இருக்குது. ஏறுறது இறக்கும் இது மாதிரி தான் போயிட்டே இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடாக தான் போயிட்டுருக்கு. நாஸ்டாக் வந்து 138 பாயிண்ட்டு பாசிட்டிவ்லையும், டவ் ஜோன்ஸு 277 பாயிண்ட் நெகட்டிவ், S&P 500 ஃப்ளாட்டாக இருக்குது. எந்த ஒரு ஏற்றமும் இறக்கமும் இல்லை. அந்த மாதிரி தான் ரேஞ்சில் போயிட்டுருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டு நெகட்டிவ் சைடு தான் இருக்குது. டேக்ஸு, எஃப்டிஎஸ்சி, சிஎஸ்சி எல்லாமே பாருங்கள் ஒரு நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டு ஜப்பான் நிக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் கிட்டத்தட்ட ஒரு 218 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், ஹாங்ஸங்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் 386 பாயிண்ட் பாசிட்டிவ். தைவான் வந்து கொஞ்சம் நெகட்டிவில் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டும் பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் தான் போயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏஷியன் இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் இருக்குது.
இப்போ யூரோப்பியன் வந்து ஆல்ரெடி நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டு மிக்சடாக போயிட்டுருக்கு. ஸோ நைட்டு எப்படி க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. இது நெகட்டிவில் போகுதுங்கிற போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நெகட்டிவ் சைடு ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து ப்ராஃபிட் புக்கிங் கூட நாளைக்கு பண்ணலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி HCL வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் கேப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3.3% வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன காரணம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட்டு தான். இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.34% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மார்ச் குவார்ட்டரில் பாருங்கள் 30,246 கோடியாக இருந்தது. இப்போ 30,349 கோடியாக இருக்குது. சின்னதாக ஒரு ஏற்றம், இன்னும் பெரிய அளவு கூட ஏறல. இதே இயர் ஆன் இயரில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. 2024 ஜூனில் பாருங்கள் கிட்டத்தட்ட 28,000 கோடியாக இருந்தது. இப்போ 30,000 கோடி, ஆல்மோஸ்ட் ஒரு 2000 கோடி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயரில். பட் குவார்டர் அண்ட் குவார்டரில் ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால், கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கும் நல்லாவே டவுன்ஃபால் ஆகிருக்கு. இது வந்து குவார்டர் அண்ட் குவார்டரில். அதுமாரி இயர் ஆன் இயர்லையும் பாருங்கள் நல்லாவே ஒரு டவுன்ஃபால் தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 8% தான் டவுன்ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு இதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி HCL டெக்கில் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்கு. இப்போ இன்னும் இறங்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி நாளைக்கு இறங்கலாம், இல்லைனா மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸில் கூட எடுக்கலாம். சப்போஸ் இறங்குதுன்னா இதை கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு அவங்க வந்து டிவிடெண்ட் வந்து 11 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ரெக்கார்டட் ஆகிட்டு ஜூலை 18 சம்திங் இதில் தான் வருது. ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. அடுத்தது டாடா டெக்னாலஜி பார்த்தோம்னா இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2% மேலே நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்ன காரணம் பார்க்கும்போது அவங்க குவார்டர் ரிசல்ட்டு தான். குவார்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லை. ரெவென்யூ வந்து டவுன் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3.2% நல்ல ஒரு டவுன்ஃபாலில் தான் போயிருக்கு. இதே மார்ச் குவார்ட்டரில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1,286 கோடியாக இருந்தது. இப்போ 1,244 கோடியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே ஒரு டவுன்ஃபாலில் தான் இருக்குது. அதே இது இயர் ஆன் இயர்லேயும் டவுன்ஃபாலில் தான் இருக்குது. அதே இது ஜூன் 2024 பார்க்கும்போது 1,269 கோடியாக இருந்தது. இப்போ 1,244 கோடி. ஸோ இயர் ஆன் இயர்லையும் சரி குவார்டர் அண்ட் குவார்டரும் சரி கொஞ்சம் டவுன்ஃபால் தான் ஆயிருக்கு. அதுமாரி பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபாலில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10% வரைக்கும் டவுனாக இருக்குது குவார்டர் அண்ட் குவார்டர்லேயே. இதே இது மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 189 கோடியாக இருந்தது. இப்போ 170 கோடி தான். இதே இயர் ஆன் இயரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு 8 கோடி கூட வச்சுருக்காங்க. அதே 162 கோடி தான் ஜூன் குவார்ட்டரில் இருந்தது 2024. இப்போ 170 கோடியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் அந்தளவுக்கு இது இல்லை. இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லாவே அப்பில் போயிருக்கு. இன்றைக்கி இது இறங்கும்னு எதிர்பார்த்துருந்தேன். பட் ஆனால் இறங்கலை. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. மோஸ்ட்லி ஐபிஓட வேல்யூக்கு வந்துருச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் டாடா டெக்னாலஜி ஷேராக. அதுமாரி வேலிஸ் இந்தியாவோட குவார்ட்டர் ரிசல்ட்டும் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஏற்றமும் இல்லை, ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. இதில் வந்து பார்க்கும்போது இவங்களோட ரெவென்யூ வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. 22% வரைக்கும் நல்லாவே அப்பில் போயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் சொல்கிறேன். 22%ங்கிறது இயர் ஆன் இயரில். இதே ஜூன் குவார்ட்டர் 2024 பாருங்கள் 783 கோடியாக இருந்தது. இப்போ பாருங்கள் 957 கோடி, நல்லாவே டபுள் ஆகிடுச்சு. அதே குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்படியே பாதிக்கு பாதி கிட்ட 100% நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு இந்த குவார்ட்டர், ஜூன் குவார்ட்டரில். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மழை சீசன் இதெல்லாம் நல்லாவே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இதில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேல் ஆகிருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 98% வரைக்கும் நல்லாவே அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 98% மீன்ஸ் இது வந்து இயர் ஆன் இயரில் சொல்கிறேன். ஓகே, ஜூன் 2024 வெறும் 48 கோடியாக இருந்தது. இப்போ 95 கோடியாக இருக்குது. இதே லாஸ்ட் குவார்ட்டரில் நெகட்டிவில் இருந்தது, இப்போ பாசிட்டிவில் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் டபுள் தான் சொல்லப்போனால், டபுள் அதுக்கு மேலே வருது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த குவார்ட்டரில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது கண்டினியூஷன் ஆகுமாங்கிறது சொல்ல முடியாது. இந்த குவார்ட்டர் ரிசல்ட்னால பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் இது நல்லாவே ஏறும். அதுமாரி தேஜஸ் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர் 1ல் ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டவுன்ஃபால் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 87%, 87% நல்லாவே டவுன்ஃபாலில் போயிடுச்சு. இயர் ஆன் இயரில் பார்க்குற இந்த இது சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஜூன் 2024
அவங்களோட ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1563 கோடியாக இருந்தது. இப்போ வெறும் 202 கோடி தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பாருங்கள் நல்லாவே டவுன்ஃபால் ஆயிருக்கு. அதுமாரி நெட் லாஸாக ஆயிருக்கு. பிஃபோராக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருந்தது 77.5 கோடி அந்த ப்ராஃபிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 193.87 கோடி. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஒரு நெட் லாஸில் வச்சு கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேஜஸ் நெட்வொர்க்கும் கொஞ்சம் டவுன்ஃபால் தான் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 52 வீக் லோவை தொட்டிருக்கு. அதுமாரி பவர் மேக் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா HJVNலேருந்து ஒரு 498 கோடிக்குள்ள ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. எதுக்காக பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் வந்து பக்சருங்கிற ஒரு ஏரியா, அதாவது ஐ திங்க் மத்திய பிரதேஷ் நினைக்கிறேன், அந்த இதில் இருக்குது. பக்சர்னு ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் மேக் ப்ராஜெக்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதுமாரி ரயில்டெலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 264 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிருக்குது. இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதுமாரி RVNLக்கு வந்து பார்த்திங்கன்னா 447 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. யார்கிட்டன்னு பார்த்திங்கன்னா டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் இவங்கள்ட்டேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்குதா அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மோஸ்ட்லி லார்ஜ் கேப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இறங்குதோ அந்த ஸ்டாக்ஸை நல்லாவே அக்குமுலேஷன் பண்ணி லாங் டேர்முக்குள்ள போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி வச்சுக்கிங்க. நன்றி நண்பர்களே.